ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். சூரியனே மறையாத ஒரு ஊர், ராத்திரி கூட பகல் மாதிரி பிரகாசமா இருக்கு. இதுதான் ஃபியோதார் டாஸ்டாயோஸ்கியோட வெள்ளை இரவுகள்ங்கிற உலகம். மனச உருக்குற அளவுக்கு ஒரு அழகான காதல் கதை இது. ஆனா இந்த அழகான காதல் கதைக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, இந்த கதையோட ஆழத்துக்குள்ள நம்ம போகலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்னு ஒரு அழகான ஊர்ல வெள்ளை இரவுகள்னு சொல்ற ஒரு மேஜிக்கலான டைம்ல தான். அதாவது கோடை காலத்துல சூரியன் ரொம்ப நேரம் வானத்திலே இருக்கும். ராத்திரி நடுவுல கூட ஒரு மாதிரி கனவுல வர்ற மாதிரி வெளிச்சமா இருக்கும். சொல்லப்போனா ரகசியங்கள் எல்லாம் காதோடு காதா பேசிக்கிற ஒரு நேரம் அது. வெறும் 4 ராத்திரி. ஆமாங்க, நம்ப முடியுதா? ஒருத்தரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்தி அவங்க இதயத்துல நம்பிக்கைய விதைச்ச அப்புறம் அதை நொறுக்கி போட இந்த 4 ராத்திரி போதும். இந்த 4 ராத்திரியில தான் நம்ம கதையோட ஹீரோ ஒரு மறக்க முடியாத பயணத்துக்கு போக போறான். காதல், நம்பிக்கை, அப்புறம் கடைசியா தாங்க முடியாத மன வலின்னு எல்லாத்தையும் பார்க்க போறான். அவனோட வாழ்க்கை எப்படி மொத்தமா மாறப் போகுதுன்னு நாமளும் சேர்ந்து பார்ப்போம். சரி, வாழ்க்கையே மாத்த போற அந்த பயணத்தை செய்ய போற அந்த ஆள் யாரு? வாங்க, இந்த ஊரோட இதயத்துல தொலைஞ்சு போன ஒரு தனிமையான கனவுல வாழ்ற நம்ம ஹீரோவை பார்க்கலாம். 1000 பேர் சுத்தி இருந்தாலும் அவன் மட்டும் தனியா இருக்கான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, சொந்தக்காரங்க இல்ல, அன்பு செய்ய கூட யாரும் இல்ல. அவனோட ஒரே கம்பெனி அந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தோட அமைதியான கட்டடங்கள் தான். ஜன்னல்கள் கிட்டதான் அவன் மனசு விட்டு பேசுவான். தன்னோட வாழ்க்கையிலேயே ஒரு அந்நியன் மாதிரி அவன் தெருக்கல்ல சுத்திட்டு இருக்கான். இந்த ஊர் தான் அவனோட ஒரே ஒரு உண்மையான நண்பன். ஆனா கனவுகள் நிறைஞ்ச இந்த ஊர்ல எவ்ளோ தனிமையான இதயமா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன நம்பிக்கை துளிர் விட முடியும் இல்லையா? வாங்க, எல்லாத்தையும் மாத்தின அந்த சந்திப்பை பத்தி பார்க்கலாம். நம்ம கதையோட இதயத்துக்கே போகலாம். அவங்களோட இந்த 4 நாள் பயணத்தை பாருங்க. முதல் ராத்திரி ஒரு எதிர்பாராத சந்திப்பு. 2வது ராத்திரி 2 உலகங்கள் ஒன்னு சேருது. 3வது ராத்திரி ஒரு தீவிரமான நம்பிக்கை பிறக்குது. 4வது ராத்திரி இதயத்தை நொறுக்க போற கடைசி முடிவு. முதல் ராத்திரி அவன் அவள பாக்குறான். நஸ்டின்கா அவ்ளோ அழகு. அவகிட்ட பேசணும்னு மனசு துடிக்குது. ஆனா அவனோட கூச்சம் அவனை தடுக்குது. அப்போ ஒரு குடிக்காரன் அவளை தொந்தரவு செய்ய இவனுக்குள்ள ஏதோ ஒன்னு உடையுது. தனக்குள்ள இவ்ளோ தைரியம் இருக்கிறதே தெரியாம அவளை காப்பாத்த ஓடுறான். அந்த ஒரு நிமிஷத்துலதான் அவங்களோட 2 தனித்தனி உலகமும் ஒன்னோட ஒன்னு மோதுது. 2வது ராத்திரி அந்த வெள்ளை இரவோட மென்மையான வெளிச்சத்துல நஸ்டெங்கா அவன்கிட்ட தம் மனசு திறக்கிறா. அவளோட தனிமைய பத்தி பேசுறா. அவளை இன்னும் விடாம துரத்திக்கிட்டே இருக்கிற ஒரு பழைய காதல பத்தியும் சொல்றா. அவ 1 வருஷமா அவ காதலிச்ச ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கிறதா சொல்றா. அவன் நான் கண்டிப்பா திரும்பி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு உறுதியான சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கான். அதனால ஒவ்வொரு ராத்திரியும் அதே இடத்துல அந்த சின்ன நம்பிக்கைய மட்டும் புடிச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்கான். இப்போ நஸ்டெங்கா 2 உலகத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு மென்மையான உள்ளம் கொண்டவன், அவளோட நிகழ்காலத்துல உண்மையா இருக்கான். இன்னொரு பக்கம் அவளோட பழைய காதலன், கடந்த காலத்தோட ஒரு நிழல் மாதிரி, கனவுகளாலையும் வாக்குறுதிகளாலையும் மட்டுமே ஆன ஒருத்தன். 3வது ராத்திரி நஸ்டன்கா சோகத்துல மூழ்கியிருக்கா. ஏன்னா அவளோட காதலன் ஊருக்கு வந்து 2 நாள் ஆகியும் அவளை பார்க்க வரல. அவ இதயம் நொறுங்கி போறத பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம அவளுக்கு உதவி செய்ய முன்வரான். இதனால அவளை நம்ம முழுசா இழந்துருவோன்னு தெரிஞ்சும் கூட அவ காதலிக்கிற அவனுக்கு அவகிட்ட இருந்து ஒரு லெட்டர் கொண்டு போய் கொடுக்கறதா சொல்றான். அவனோட இந்த நல்ல மனசுதான் கதையோட இதயத்தை நொறுக்கிற அந்த கிளைமேக்ஸுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. கடைசி ராத்திரி கனவுக்கும் நிஜத்துக்கும் நடக்கிற போர் முடிய போகுது. 4வது ராத்திரி காத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிறைஞ்சிருக்கு. நஸ்டெங்கா காத்துட்டே இருக்கான். அவன் கண்கள் வெறிச்சோடி போன அந்த தெருவையே பாக்குது. ஆனா நிமிடங்கள் கரையுது, அமைதி மட்டும்தான் பதிலா கிடைக்குது. அப்போதான் அந்த கொடூரமான உண்மை அவளுக்கு உரைக்குது. அவன் தன்னை மறந்துட்டான். அப்போதான் அந்த அதிர்ச்சியான திருப்பம் நடக்குது. நம்ம ஹீரோவோட அன்போட ஆழத்தை பார்த்து நெகிழ்ந்து போன நஸ்டெங்கா அவன்கிட்ட திரும்பி, உங்க அன்புதான் உண்மையானதுன்னு நான் நம்புறேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குறா. நம்ம ஹீரோவுக்கு இந்த வார்த்தைகள் வாழ்க்கை புறா இருந்த இரட்டை கிழிச்சிட்டு வர்ற சூரியன் மாதிரி இருக்கு. அவனோட தனிமையான வாழ்க்கை முடிய போகுது. எல்லையே இல்லாத சந்தோஷத்தோட அவன் சரின்னு சொல்றான். ஒரு சின்ன ஆனா ரொம்ப அழகான நிமிஷம். அவங்க கை கோர்த்து நடக்கறாங்க. அந்த வெள்ளை இரவோட வெளிச்சத்துல இணைஞ்ச 2 இதயங்கள். அது ஒரு தூய்மையான கலப்படமில்லாத சந்தோஷம். அவங்க 2 பேரும் வாழ்க்கை பூரா நினைச்சு பார்க்க போற ஒரு நிமிஷம் அது. ஆனா அவங்களோட சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு
கடந்த காலத்துல இருந்து ஒரு நிழல் அவங்க முன்னாடி வருது. அது அவன், நஸ்டின்காவோட பழைய காதலன், கடைசியா வந்துட்டான். அவனை பார்த்த அடுத்த செகண்டே எல்லாம் மாறுது. அவ நம்ம ஹீரோவோட கைய உதறிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம, ஒரு பார்வை கூட பார்க்காம அவன்கிட்ட ஓடி போயிடுறா. கண் சிமிட்டுற நேரத்துல நம்ம ஹீரோவோட உலகம் நொறுங்கி போகுது. அவனுக்கு உண்மையிலே சொந்தம் இல்லாத ஒரு காதலோட நினைவுகளோட அவன் மறுபடியும் தனியா நிக்கிறான். இந்த மனச நொறுக்குற முடிவு கொஞ்சம் கொடூரமா தெரியலாம், ஆனா இங்கதான் டாஸ்டயோஸ்கியோட கதையோட உண்மையான அர்த்தம் வெளிப்படுது. இந்த காதலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த சமூக செய்தியை நாம இப்ப பார்க்க போறோம். டாஸ்டாயெவ்ஸ்கி ஏன் இப்படி ஒரு சோகமான காதல் கதை எழுதினார்? இதோட உண்மையான நோக்கத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா இந்த கதை எழுதப்பட்ட காலகட்டத்தை நாம பார்க்கணும். இந்த கதை எழுதப்பட்ட 18ஆம் நூற்றாண்டுல பெண்களோட நிலைமை ஒரு தங்க கூட்டுக்குள்ள அடைக்கப்பட்ட பறவை மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு படிப்பு மறுக்கப்பட்டுச்சு, சொத்துரிமை கிடையாது, கொடுமையா அவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் கூட அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சு. ஆனா வெள்ளை இரவுகள் கதையில டாஸ்டாயெவ்ஸ்கி ஒரு புரட்சிகரமான விஷயத்த பண்றாரு. அவர் நஸ்டின்கா கிட்ட 2 நல்ல ஆண்களை கொடுத்து தேர்ந்தெடுக்கிற முழு அதிகாரத்தையும் அவ கையிலேயே கொடுக்கறார். பெண்களுக்கு குரலே இல்லாத ஒரு உலகத்துல அவர் தன்னோட ஹீரோயினுக்கு அந்த கடைசி சுதந்திரத்தை கொடுத்தார். உண்மையான காதல் கதை இங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இல்ல, ஒரு பெண்ணுக்கும் அவளோட உரிமைக்கும் நடுவுல தான் இருக்கு. அதுதான் வெள்ளை இரவுகள் கதையோட உண்மையான சக்தி. இந்த முழுமையான விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இது பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி தகவல்கள் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க, அப்போதான் அடுத்தடுத்த பதிவுகளை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வாரமும் நாம ஒரு புது சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்க வரோம். சரி, அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் எப்பவும் போல தேடலோடு இருங்க. நன்றி.